வணக்கம் நண்பர்களே. மதுரையை சேர்ந்த ஒரு சகோதரி இப்போ அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க தியானத்தை பற்றி லைவாக சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசுனது தான் இப்போ வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஹலோ ஹலோ மாதாஜி சிஸ்டர். அதாவது முதல்ல நீங்கள் இந்த தியானம்னு என்னன்னு தெரியலங்கிறத சொல்கிறத நிறுத்துங்க. நீங்கள் ஆல்ரெடி தியானம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் எதுவுமே ஒழுங்காகவே சொல்லலை, தெளிவாகவே சொல்லலை. அதனால தான் நான் வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் பல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே விஷயம் ஒன்றே தான், ஒரே ஒரு வரி தான். சர்வம் சிவமயம், நீ தான் சிவம் அப்படிங்கிறலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பிடிச்சிக்காம சும்மா எனக்கு தியானம் சொல்லி கொடு. தியானமே அதுதான், நீ தான் சிவம், இதை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. அவரை நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்யு. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அவரையே அவர் அங்கே சூரியன் மாதிரி இருக்கார். சூரியன் அங்கே இருக்குது, இங்கே ஒளி கொடுக்குதா இல்லையா சூரியன். அதே மாதிரி மேலே வானமண்டலத்தில் சிவன் இருக்கார். அங்கேருந்து வரக்கூடிய பவர் நம்ம உடம்புல வருது, நம்ம உடம்பு வரைக்கும் வருது, உடம்புக்குள்ளேயே போகுது. அதனால தான் நம்ம உடம்பு எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு, மனசு இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இயக்கமும் அவர் தான். உலக இயக்கம் எல்லாமே பிரபஞ்சத்தையே இயக்குறாரு. சிவன் தான், அவர் தான் முக்கியம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நினைங்க. அவர் இருக்கிறாரு நம்புங்க. அவரை நம்ம அடைஞ்சிட்டோம். அவர் தான் எல்லாமே. சர்வம் சிவமயம். அவர் தான், நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வெறும் சாம்பல். அவர் தான், சிவன் தான் எல்லாமே. அவர் நினைங்க, அவர் முக்கியமாக நினைங்க. திருப்தியாக இருங்க. அவர் அடைஞ்சிட்டோம், நம்ம திருப்தியாக, எப்பயுமே திருப்தியாக இருங்க. அதான் ஆசையே இல்லை. ஆசைனா என்னன்னே தெரியாது, ஆசையே இல்லை. ஆசைனா என்னன்னே தெரியாது. திருப்தியாக இருங்க, எல்லாமே இருக்குது, அதில் நிலச்சிருங்க. அவர் தான், அதில் நிலச்சிருங்க. சும்மா இருங்க. கடைசியில் என்ன பண்ண போகிறீங்க? திருப்தியாக இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க, ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கீங்க. அதுதான் சொர்க்கம். இதைதாம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு. அவர் நம்ம நினச்சிட்ருக்கோம், அவர் நினச்சிட்டு வேலை செய்கிறோம், எல்லாமே அவர் நம்பி இருக்கிறோம். அதனால் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாம் நன்மைக்கே. நான் யாருக்குமே தீமை செய்ய மாட்டேன். நான் யாருக்குமே தீமை நினைக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுங்க. யாராவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவங்களும் நல்ல புத்தியை கொடுங்க. நல்லா வச்சுருங்கப்பா அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டிக்குங்க, நன்மையே செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு 100 அப்படியே உள்ள நினச்சிங்க. யாரையுமே விரோதமாக நினைக்காதீங்க. சிறிதளவு கூட யாரையுமே விரோதமாக நினைக்காதீங்க. இதை தானே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடியோவிலையும். நீங்கள் தியானம்னா சொல்லிக் கொடுங்கன்னா இதுதான் தியானம். அவரை முக்கியமாக நினைங்க. முக்கியமாக நினச்சா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பவர், பாதுகாப்பு, சந்தோஷம், சுகம், உடம்பு ஆரோக்கியம், எல்லா பிரச்சனையும், உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே நீங்கிரும். அவரை முக்கியமாக நினைங்க. காலையில் முடிஞ்ச வரைக்கும் 5 மணிக்கு நினைங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கும்போது மத்தியானம் 11 மணிக்கு மேலே, 11 மணிக்கு காலையில் நினைங்க. இதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை செய்யுங்கம்மா, தொடர்ந்து செய்யுங்க. அது தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து டெய்லி செய்யுங்க. இதை செய்ய முடியாமல் தான் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, புரியுதா? திருப்தியாக இருங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை பிடிச்சிக்க, மீதி எல்லாம் வந்துடும். எப்பயுமே திருப்தியாக சந்தோஷமாக இருங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு திருப்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க, சந்தோஷமாக தூங்குங்க. இந்த தேவையில்லாத எதையுமே எடுத்து போட்டுக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க. தேவையில்லாத ஈடுபட்டால் முக்கியமானதை நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் முக்கியமானதை, தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு சந்தோஷமாக இருங்க. இதுதான் தியானம். தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு திருப்தியாகவே இருக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த தடவை கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அதான் தியானம். அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். காலையில் தியானம் பண்ணுங்கள், இல்லைன்னா மதியானம் 11 மணிக்கு தியானம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். சும்மா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஞானத்தை சொல்லிட்டேன், ஒரு வரியில் சொல்லிட்டேன். சர்வம் சிவமே, நீ தான் சிவம்னு சொல்லிட்டேன். அப்படியே அது நினைவில் அப்படி நின்றுக்கணும். நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சிந்தனை, எந்த ஒரு வார்த்தை எதுவுமே தேவையில்லை. மௌனமாக இருங்க. மௌனமாக இருக்கிறதுனா என்ன? சும்மா இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ. இதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். இதுதான் தியானம். ஞானம், யோகம் எல்லாமே இதுதான். புரிஞ்சிட்டிங்களா? ரொம்ப நன்றி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நண்பர்களே, இனிமேல் தான் மிக மிக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது அல்லது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யணும்னு சொன்னாக்க, அதை சரி பண்ணணும்,
சரி பண்ணியே தீரணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தை கொண்டு வந்து ஒரு உறுதியான முடிவு எடுத்துக்கணும். இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின். அதாவது ஒரு உறுதியான முடிவு எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது, அதுக்காகவே தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நிச்சயமாக அதை நம்ம வெற்றி அடையல முடியும். அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது அது சரியான முயற்சியாக இருக்கணும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம உடம்பை பார்க்கணும். உடம்பை நம்ம சரியாக வச்சுக்கணும். உடம்புன்னு பார்த்தோம்னா உணவு கட்டுப்பாடு. அப்போ அதாவது நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறோமா, நேரத்துக்கு சாப்பிட்றோமா, அளவோடு சாப்பிட்றோமா, என்ன சாப்பிட்றோம், ஒரு நோய் குணமாகணும்னா அதுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சத்துள்ள சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா உணவை கட்டுப்படுத்தலைன்னா வேறு எதுவும் சாதனையும் பண்ண முடியாது. உணவில் நம்ம கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால், ஒரு ஒழுங்கு இல்லைன்னு சொன்னால் எந்த சாதனையுமே நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி உடம்பு சரி பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது உறக்கம், தூங்குறது சரியான நேரத்துக்கு தூங்குறோமா அப்படிங்கிறதுலாம் முக்கியம். தூங்காமல் இருந்தால் உடம்பு பாதிக்கும். அப்போ நேரத்துக்கு நம்ம தூங்கணும். இதில் இரண்டாவதாக என்னன்னாக்க, நம்ம மனசை நம்ம வசப்படுத்தணும். அதாவது அடக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது நம்ம மனசை ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தணும். நம்ம மனசை ஒருமுகப்படுத்தும் போது அப்படி செய்யணும்னு சொன்னாக்க அது பயிற்சின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். பயிற்சி அல்லது அதை தியானம்னு கூட சொல்கிறாங்க இல்லையா. மனசை வசப்படுத்துறது தான் தியானம், அதுதான் தியானம்னு சொல்கிறாங்க. அப்படி வசப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தும் போது நம்ம மனசு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நம்முடைய மனசும் நம்முடைய உடம்பும் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் எந்த வேலையை செய்கிறோமோ அந்த ஒரு வேலையில் மட்டும் கவனமாக செஞ்சு சரியாக செஞ்சு வெற்றி அடைய முடியும். இப்போ மூணாவதாக ஒரு விஷயம் இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்புல ஒரு நோய் இருக்குது, அந்த நோயை சரி பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு 1 வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஆனால் அதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள், அப்படி வச்சுக்குவோம். அப்போது அந்த 1 வாரத்துக்கும் நீங்கள் இந்த உடலுறவு செக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடலுறவை நீங்கள் சுத்தமாக நினைக்கவும் கூடாது, அதில் ஈடுபடவும் கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு உடம்புல ஒரு நோயை சரி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நம்ம உடம்புல இருக்க நோயை நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லவே கூடாது, வெளிப்படுத்தவே கூடாது. அது ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுருங்க அதை. அதுக்கும் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடை கொட்க செயத்தக்கதாண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணும். அதுக்கு முன்னாடி இடையிலேயே பாதியிலேயே நம்ம அடுத்தவங்ககிட்ட அதை சொன்னோம்னாக்க கண்டிப்பாக தோல்வி வரும். தோல்வி மட்டுமல்ல, துன்பமும் சேர்ந்து வரும். துன்பம். அதனால் எக்காரணம் கொண்டும் யார்கிட்டையுமே நம்ம வெளிக்காட்டிக்கக்கூடாது. அடுத்தது நான் இப்போ சொல்ல போகிற பயிற்சி, அந்த பயிற்சி அதாவது மூச்சு பயிற்சின்னு வச்சுங்களேன். மூச்சு பயிற்சியை ஒரு நாளைக்கு 7 முறை செய்ய வேண்டும். அதாவது காலை எழுந்த உடனே செய்யுங்க. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செய்யுங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து செய்யுங்க. இந்த பயிற்சியெல்லாம் நான் நடைமுறையில் 100க்கு 100 செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கேன். 100க்கு 100 அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கவனமாக கேளுங்க. நண்பர்களே, இப்போ மல்லாக்கா படுத்துங்க. மனசு உடம்பு இதெல்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. 2 கைகளையும் கோர்த்து தொப்புள் மேலே வச்சுக்கோங்க. அதாவது வயிற்று மேலே வச்சுக்கோங்க. உங்களுடைய கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. அதாவது இடது கால் கீழே இருக்கணும், வலது கால் மேலே இருக்கணும். இப்போ உங்கள் ஞாபகத்தை, உங்கள் கவனத்தை முதுகு தண்டில் வைங்க. அது பேக் சைடு முதுகு தண்டில் உங்கள் ஞாபகத்தை வைங்க.
முதுகு தண்டுவடத்திலேயே உங்கள் கவனம் நிலைச்சிருக்கணும், சும்மா இருக்கணும். இப்படி உங்கள் தண்டுவடத்தின் கீழ்ப்பகுதியில் உங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு அஸ்வினி முத்திரை செய்யணும். அஸ்வினி முத்திரைனா உங்களோட ஆசனவாய், அதாவது மலதுவாரம், அதை அப்படியே சுருக்கி சுருக்கி விரிக்கணும். மெதுவாக பொறுமையாக சுருக்கி சுருக்கி விரிங்க. இந்த அஸ்வினி முத்திரையை ஒரு 20 தடவை செய்யுங்க. அடுத்து இரண்டாவதாக ஒரு பயிற்சி, அதாவது இப்போ உங்கள் ஞாபகத்தை, உங்கள் கவனத்தை வந்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக அப்படியே பாயிண்ட்டாக உச்சந்தலையில் அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய மூக்கு வழியாக காற்றை மெதுவாக இழுங்க. அதாவது ஒரு மூக்கை அடைச்சிக்கங்க, இன்னொரு மூக்கு வழியாக காற்றை மெதுவாக இழுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த துவாரத்தின் வழியாக மெதுவாக காற்றை விடுங்க. இது மாதிரி ஒரு 20 முறை காற்றை இழுத்து இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. ஆனால் உங்கள் கவனம் வந்து உச்சந்தலை பாயிண்ட்டு அங்கேயே இருக்கணும், இருந்துக்கிட்டு இந்த அப்படியே காற்றை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டுருங்க. இந்த 2 பயிற்சியும் ஒரு நாளைக்கு 7 முறை செய்யணும். இதனால் உங்களுடைய வில் பவர் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்படி போனதுக்கப்புறம், நல்லா அதிகமானதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன உடம்புல நோயோ, அதை நினச்சி நீங்கள் சரியாகட்டும்னு சொன்னால் உடனே சரியாயிடும். நண்பர்களே, இதுக்கு வந்து அஸ்வினி முத்திரைன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அது ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். நண்பர்களே, இதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க, ஒரே ஒரு லைக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நிறைய நல்ல நல்ல வீடியோலாம் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வீடியோவும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி 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 நன்றி.